வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. எனக்கு உங்களுக்கு கோதுமையில் வெண்பொங்கல் அண்ட் ஸ்வீட் பொங்கல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே அருமையான பொங்கல், நம்ம ஈஸியாக தயார் பண்ணலாம். கோதுமையும் பருப்பும் வேக வச்சுக்கணும்னா இந்த 2 பொங்கல் ஒரே வாட்டி தயார் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம சம்பா கோதுமை யூஸ் பண்ண போகிறோம். அது வறுத்து தான் நம்ம இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம். அதே டைமில் இந்த பைத்தம் பருப்பு கூட நல்லா வறுத்து நம்ம இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா மனம் கூடும். வறுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த பொங்கலில் நல்ல மனம் கூடும். ஸோ ரெண்டுமே நல்லா வறுத்துருக்கோம். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து நம்ம இது ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரவையை அளந்து ஒரு குக்கரில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துட்ருக்கேன். 2 காஃபி டம்ளர் அளவுக்கு நான் இந்த ரவையை அளந்தேன். ஸோ 125 கிராமுங்க ஒரு காஃபி டம்ளர். எங்கள் வீட்டில் 125 கிராம்னா 2 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பைத்தம் பருப்பு 1.25 டம்ளர் சேர்த்துருக்கேன். பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பைத்தம் பருப்பும் கோதுமை ரவையும் 3 முறை நல்லா கழுவியிருக்கேன். கழுவி தண்ணி நல்லா சுத்தமாக இருத்துட்டு இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷு தண்ணி சேர்த்துட்ருக்கேன். ஒரு 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் அந்த காஃபி டம்ளரில் அளந்த டம்ளர்லேயே அளந்து தண்ணி அளவாக சேர்த்துருக்கேன். 7 டம்ளர் சேர்த்துருக்கேன். குக்கரை மிதமான தீயில் வச்சுருக்கேன். நம்ம எப்படி சாதம் வடிக்குவோம் அதே மாதிரி தண்ணி ட்ரிவெட் வச்சு நல்லா மிதமான தீயில் வச்சுருக்கேன். மூடி போட்டு விசில் போட்டு 3லேருந்து 4 விசில் விட போகிறேன். இது 4 விசில் ஆனதும் இந்த கோதுமை அண்டு பருப்பு வெந்துடும் ஒன்றா. அந்த கோதுமை பருப்பு வேகிற நேரத்துக்கு இன்னொரு சின்ன பாத்திரத்தில் நான் அளந்து வெல்லம் சேர்த்துட்ருக்கேன். 2.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி அளந்து சேர்த்து இது மிதமான தீயில் வச்சு ஸ்லோவாக கரைச்சி எடுக்கணும். ஜஸ்ட்டு கரைக்கணும், அவ்வளோதான். எந்த பாகம் வரக்கூடாது, ஜஸ்ட் கரைக்கணும். நான் வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டேன். அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். வடிகட்டுறது நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை ரவை பருப்பு நல்லா வெந்திருக்கு. எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லம் ரெடியாக இருக்குது. எல்லா பொருட்களும் இந்த ரெசிபிக்கு வெண்பொங்கல் அண்ட் ஸ்வீட் பொங்கலுக்கு நான் தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி திருவி வச்சுருக்கோம். சீரகம் தேவைப்படும். மிளகு தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சென்டரில் கீர் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைப்படும். பெருங்காயத்தூள் தேவைப்படும். முந்திரி பருப்பு தேவைப்படும். நம்மளுக்கு திராட்சை பழம் தேவைப்படும். கொஞ்சமாக பச்சை கற்பூரம் யூஸ் பண்ண போகிறேன். ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட அளவுங்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும், அலாங் வித் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சேனல் லிங்க். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வெண்பொங்கல் தயார் பண்ணிக்கிறேன். வெண்பொங்கலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு சட்டியில் காய வச்சுருக்கேன் மிதமான தீயில். இப்போ எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்து அது லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் எண்ணெயிலேருந்து இருத்து நான் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். வெண்பொங்கல் தயாரானதும் அது மேலே தூவி நம்மளுக்கு பரிமாறத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நெய் அதுலேயே நிறைய இருக்குங்க. அதே எண்ணெய் நெய்யில் நான் அந்த திருவி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், தட்டி வச்சுருக்க மிளகு, பெருங்காயத்தூள் சேர்த்து இஞ்சிலேருந்து பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இதில் உப்பு தேவைக்கேற்ப நான் சேர்த்துக்கினேன். ஏன்னா எனக்கு அளவு தெரியும் உப்பு எவ்வளோ சேர்க்கணுன்னு.
அதே டைமில் அளந்து தண்ணியும் சேர்த்துக்கணும். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது அரை பகுதி அளவுக்கு அந்த வேக வச்சுருக்க கோதுமை அண்ட் பருப்பு வேக வச்சுருக்கிறது அரை பகுதி அளவுக்கு நான் சேர்த்துக்கணும். இந்த கலவையில் சேர்த்து இது மிதமான தீயில் கலந்து கொதிக்க விடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெண்பொங்கல் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது மூடி போட்டு வேக வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸ்வீட் பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். கடாயை மிதமான தீயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பழமும் திராட்சையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் இந்த கோதுமை ரவையை நீங்கள் வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த ரெசிபி தயாராகிடும். இப்போ முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் நல்லா வறுத்துருக்கு. நான் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து அது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காவை அதே எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுறேன். நல்லா மணம் கூடும். ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா மணம் கூடும். இப்போ மீதி இருக்கிற கோதுமை ரவையும் பருப்பு வேக வச்சுருக்கிறது நான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இன்கேஸ் எதுனா கட்டி முட்டி தட்டி இருந்தாக்கா அது வந்து உடச்சி விடணும். இப்போவே நீங்கள் உடச்சி விட்டால் தான், ஏன்னா நம்ம வந்து தண்ணி வெல்லம்லாம் சேர்த்தப்பாடு அது வந்து வேகாது, அது அப்படியே உருண்டை உருண்டையாக நிற்கும். ஸோ நல்லா எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு இதில் அந்த வெள்ளை தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இது நல்லா கொதிக்க விடணும் மிதமான தீயில். ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து நல்லா கொதித்து இறுகி வந்ததும் இந்த ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போவே வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் இந்த பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு வெண்பொங்கல் ஒரு சைடு ஆகிற நேரத்துக்கு இதுவும் ரெடி ஆகிடும், ஸ்வீட் பொங்கலும் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஸ்வீட் பொங்கல் நல்லா இறுகி வந்திருக்கு. இப்போ அதில் நெய் மேலே சேர்த்து இன்னொரு முறை கலந்து நம்ம இது பரிமாறினோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வறுத்து வச்சுருக்க முந்திரி பழம் திராட்சை பழம் மேலே தூவி நம்ம இது பரிமாறணும். ஸோ இப்போ இந்த ஸ்வீட் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னொரு சைடில் வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா குழைய வந்திருக்கு. இதில் கூட நம்ம இந்த வெண்பொங்கலில் கூட நம்ம நெய் சேர்த்துக்கணும். ரைஸ் அவாய்ட் பண்ணோன்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப நல்ல ஹெல்தி டயட்டு. டயபெட்டிக் பீப்புளு அண்ட் பொதுவாக வந்து இப்போ நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணுறோன்னு பார்க்குறவங்க இந்த மாதிரி வெண்பொங்கல் அண்ட் ஸ்வீட் பொங்கல் நீங்கள் கோதுமையில் தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான டயட்டு. இப்போ நான் வெண்பொங்கல் ஸ்வீட் பொங்கல் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். மேலே முந்திரி பருப்பு தூவி இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து சுட சுட பரிமாறியிருக்கேங்க. ரொம்பவே அருமையாக வந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க்கு, சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.